சுவாமிமலை தானே குறிக்கிறது. ஏன்னா தந்தைக்கு மந்திரம் உபதேசம் கொடுத்தது இந்த மலையில தான். அதை பத்தி அதோடைய நுட்பங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் பண்றார். இது அருணகிரியார் எப்படி பாடுறாருன்னா, சிவனார் மனம் குளிர மந்திர உபதேசம் இரு செவி மீது பகர்சை குருநாதா. அதாவது சிவபெருமான் அறியும்படின்னு சொல்லல, ஆமா, சிவபெருமான் மனம் குளிரும்படி. அப்ப அவருக்கு ஏற்கனவே தெரியும். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நான் ஆனாவன கத்துட்டேன்னு சொல்லும் போது நாம சந்தோஷப்படுற மாதிரி சிவபெருமான் சந்தோஷப்பட்டாராம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சொன்னாராம் அடுத்த வார்த்தை முருகன் டே, வலது காதுல முருகன் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. டேய் முருகா, இந்த காதுலயும் வந்து சொல்லுடா, ஏன்னா இந்த காது உங்க அம்மாவுக்கு உரியது, நான் பட்ட சந்தோஷத்தை உன் அம்மாவும் படணும்டா அப்படின்னு இரு செவி மீதில் பகர்சை குருநாதா அப்படின்னு அருணகிரியார் பாடுறார். அறிவை அறிவது பொருள் என்ன அருளிய பெருமானே, ஏதோ உண்மையான அறிவு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரணவ மந்திரம் உதவி செய்யும். ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருந்தா உன் அறிவு வேலை செய்யும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதுதான் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் சிறப்பு. அதை முருகன் சொல்ல சிவபெருமான் மனம் குளிர்ந்து கேட்ட ஸ்தலம் சுவாமிமலை. அவங்க சொன்னதும் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துடுது. மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். திட்டுறது கூட முத்தமிழால் முருகனை திட்டினா அவங்கள வாழ வைப்பானா? என்ன உயர்ந்த கருத்து. ஏன் முருகனை திட்டினா வாழ வைப்பான்னு அது மட்டும் நான் சொல்ல சும்மா எதுக்காக என்னன்னா, வள்ளியை மனம் புரிய போன போது வள்ளி வந்து திட்டினா, ஏடா மூடா வேடா போடான்னு. நீங்க முருகன் மேல